கிருஷ்ணமுகூரில் அட்டை நம்பர் என்னன்னா 29. எறும்பு தைத்த செருப்புன்னு ஒரு கதவு சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு எறும்பு நைட்டு ஃபுல்லாக தூங்காத ஒரு செருப்பு தைச்சிருந்துச்சான். அது காத்தால நம்ம ஒரு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தால போயிட்டு இருக்கும்போது குரங்கு மாமாவை பார்த்தாங்களாம். குரங்கு மாமா இதை மட்டும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அது வந்து எனக்கு நாலு கால் இருக்கு, நீ 2 கொடுத்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அது திருப்பி போய் நைட்டு தூங்காத திருப்பி இன்னொரு ஜோடி தைச்சிருச்சான். போய் குரங்கு மாமா நான் 4 செருப்பு தைச்சிட்டு மாமா இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டான். அது வந்து என் கால் பெருசாக இருக்கு, உன் காலுக்கு நீ கரெக்டாக செஞ்சுக்கிட்ட, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். அது போய் எறும்பு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுச்சான். எறும்பு ஃப்ரெண்டு இந்த செருப்பு மட்டும் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அது வந்து எனக்கு 6 இருக்கு, நம்மளுக்கு 6 இருக்குது, நீ 4 கொடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அது போய் திருப்பி நைட்டு தூங்காத இன்னொரு ஜோடி தூங்கிச்சான். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு போய் என் ஃப்ரெண்டு 6 செஞ்சுட்டேன், நீ ஒன்று வாங்கிக்கிறியா அப்படின்னு நினச்சான். அது வந்து 2 நாட்டை பிஞ்சிரும், அது அவ்வளோ செருப்பு ஆலடி இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அது வந்து அந்த எறும்புன்னு சொல்லிச்சான். அது நான் சொல்கிறேன், அதுக்கிட்ட போய் வாங்க, அதுக்கிட்ட சொல்லு, போய் அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். 8 கால் பூச்சிட்டு போய் கொடு, அது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். 8 கால் பூச்சிக்கிட்டு போடுச்சா. அது 8 கால் பூச்சிட்டு உள்ளார சாப்பிட்ருன்ட்டு வெளியில் இல்லை 8 கால் பூச்சி என்ன அப்படின்னு சொல்லிச்சான். 8 கால் பூச்சி வெளியே வந்து ஏன் நீ சுவாகமாகற அப்படின்னு கேட்டுச்சான். அண்ணா செருப்பு மட்டும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிச்சான். 8 கால் பூச்சி நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்கிட்ட போ, உனக்கு நிறையா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அட்டை பூச்சிட்டு போய் டெய்லியும் கூட டெய்லி 2 செருப்பு தைச்சி கொடுத்தனா உனக்கு நல்ல வியாபாரம் அது வாங்கிக்கும். டெய்லியும் ஒன்று அது உனக்கும் நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சான். அது வந்து அது அப்புறம் எறும்புன்னு சொல்லிச்சான். அப்பாடா நம்மளுக்கு ஒரு வியாபாரி கிடைச்சிட்டாங்களா, இந்தமாரி நம்மளுக்கு காசு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்பூச்சி நிறைய காடு இருக்கிறதுனால அது நம்மகிட்ட டெய்லியும் ஒன்று வாங்கிட்டு போவோம், நம்மளுக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் வந்து இது அட்டைக்கால் பூச்சி நிறையா இருக்கிறதுனால டெய்லியும் ஒன்று வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவோம், அதனால சந்தோஷமாக கொண்டு போச்சு.